ஒரு மரத்தடியில் கண்ணு தெரியாத வயதான பெரியவர் ஒருத்தர் ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அந்த வழியாக வந்த ஒரு ஆள், யோ கிழவா, இந்த வழியை யாராவது போகிறத பார்த்தியா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் கேட்டானாம். அதுக்கு அந்த பெரியவரோ, இல்லைப்பா, அப்படி யாரையும் நான் பார்க்கல அப்படின்னு பதில் சொன்னாராம். அவன் போனதுமே கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து, ஐயா, இதுக்கு முன்னாடி இதே வழியில் யாராச்சும் போனதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் ஐயா, இதே கேள்வியை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இந்த வழியாக போனார் அப்படின்னு பதில் சொன்னார் அந்த பெரியவர். கடைசியாக ஒருத்தர் வந்துட்டு, பெரியவரே வணக்கம், இதுக்கு முன்னாடி இந்த வழியை யாராச்சும் போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு பணிவாக கேட்டாராம். மன்னா, முதல்ல ஒரு இளைஞர் போனார், ரெண்டாவது ஒரு அமைச்சர் போனார், அவங்க 2 பேருமே நீங்கள் இப்போ கேட்ட அதே கேள்வியை தான் என்கிட்ட கேட்டுட்டு போனார் அப்படின்னு பெரியவர் பதில் சொன்னாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் ஒரு மன்னருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தான் கண் பார்வை தெரியாதே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்க. அதுக்கு அந்த பெரியவரோ, ஒருத்தர் பேசுகிறத வச்சு அவர் யார் என்ன கேட்குறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்தவர்கிட்ட திமிரும், 2வதாக வந்தவர்கிட்ட அதிகாரமும், 3வதாக வந்த உங்ககிட்ட பணிவும் இருந்ததை நான் பார்த்தேன். அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அதை வச்சு தான் நீங்கள் ஒரு மன்னராக இருப்பீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது உண்மைதானே? நம்ம செய்கிற செயலும் பேசுகிற பேச்சும் தான் நம்ம யாருங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். அதனால் எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க.